அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி இறால் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி நான் 1 கேஜி இறால் வாங்கியிருக்கேன். இது க்ளீன் பண்ண பிறகு இது 1/2 கேஜி ஆயிடுச்சு. இது சைட்லேயும் மேல் பகுதியிலையும் குடல் இருக்கும். அதை ஃபுல்லாக எடுத்து இன்னும் நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். நல்லா மஞ்சப்பொடி போட்டு வாஷ் பண்ணியாச்சு. இந்த சைடு உள்ள குடல், இந்த சைடு எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கணும். இப்போ இதை தாளிச்சிக்கலாம். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணி தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கிடுவோம். ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் நான் ஒரு 3 வெங்காயம் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை இதில் சேர்த்து நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிடுவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பச்சை வாசனை நல்லா போயிட்டு இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கிடுவோம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கணும். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் பொடி நம்ம சேர்த்துக்கணும். மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 3 தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே இதில் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கிடுவோம். தக்காளியை நல்லா வேகிற வரைக்கும் 2 நிமிஷம் ஆயிலே நல்லா வதக்கிக்கிடுவோம். தக்காளி நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற இறாலை இதில் சேர்த்துக்கிடுவோம். இப்போ இறாலை நல்லா மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். இப்போ ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இறாலை நல்லா வேக வச்சுக்கிடுவோம். நல்லா வேகட்டும். இப்போ மூடி போட்டு மூடி வச்சுக்கணும். இறால் நல்லா வெந்து வந்துருச்சு. உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லி இலை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடுவோம். அவ்வளோதான், இறால் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, இட்லி, ஒயிட் ரைஸ்க்கெலாம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி சூடான சாதத்தில் இறால் தொக்கை போட்டு சாப்பிட போகிறேன். இதே மாதிரி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இது போல் சுவையான சமையல் வீடியோஸ் பார்க்கணும்னா பெங்களூரி நெல்லூரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.